بسم الله الرحمن الرحيم إن المنافقين يخادعون الله وهو خادعهم وإذا قاموا إلى الصلاة قاموا كسالى يراءون الناس ولا يذكرون الله إلا قليلا صدق الله المولى العظيم. அன்பான பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹினுடைய அளப்பெரும் கிருபையினால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே படைத்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்விற்காக வேண்டி பகலெல்லாம் பசித்திருந்து தாகித்திருந்து இரவு நேர தொழுகையை தொழுதுவிட்டு மேலும் அல்லாஹ் ரசூல் சார்ந்த சில விஷயங்களை பற்றி நமக்கிடையே பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். ஒரு மோமினான அடியானிடத்திலே இருக்க வேண்டிய குணங்கள் எது, இருக்கக்கூடாத குணங்கள் எது என்பதை பற்றி உண்டான விஷயங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பிலே நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, ஒரு மோமினான அடியானிடத்திலே இருக்கக்கூடாத குணங்களில் ஒன்று சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனம் என்பது சுறுசுறுப்புக்கான நேர் எதிரி. இந்த சோம்பேறித்தனம் ஒரு மனிதனிடத்திலே இருந்துவிட்டால் அவனை தன்னுடைய வாழ்வில் முன்னேற விடாமல் தடுக்கக்கூடிய மிக பெரும் ஒரு தடைக்கல்லாக இருக்கும். அதன் காரணமாக அவனுடைய ஒரு சில முயற்சிகளும் கூட வீணாகிவிடுவதை நாம் பார்க்கிறோம். சோம்பல் மிக்கவர்கள் படுக்கையை விட்டுமல்ல, உட்கார்ந்து விட்டால் இருக்கையை விட்டும் கூட எழமாட்டார்கள். உட்கார்ந்துட்டா எழுந்திருக்க முடியல, படுத்துட்டா எழுந்திருக்க முடியல. ஒரு சோம்பேறித்தனம். அவர்களும் சலித்துக் கொள்வார்கள், பிறரையும் சலிப்படைய செய்து விடுவார்கள். இது ஒரு நல்ல பழக்கம் என்பதாக நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த சோம்பேறித்தனத்தினுடைய நிலைகளை அல்லாஹ் சொல்லும் பொழுது இது யாருடைய பழக்கம் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். 4வது அத்தியாயம் 142வது வசனம், இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ் வஹுவ காதிஊஹும் வைதா காமூ இலஸ் ஸலாத்தி காமூ குஸாலா யுராஊன அன்னாஸ வலா யذ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா. அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்க. இந்த சோம்பேறித்தனம் இருக்கிறது, இது முனாஃபிக்கீன்களுடைய குணத்தை சார்ந்தது. முனாஃபிக்கீன்கள் இருக்காங்க இல்லையா, நான் முஸ்லீம் தான் சொல்லி முஸ்லீம்களை பார்த்தா சொல்லிக்கிடுவாங்க. மற்றவர்களை பார்க்கும் பொழுது நான் உங்களோட உள்ளவன் தான் என்பதாக சொல்லிக்கிடுவாங்க. இப்ப ஈமானிகள் திறமில்லாதவர்களாக இங்க ஒரு காலம் அங்க ஒரு காலமாக வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள். இப்ப அவங்களுடைய ஈமானுடைய விஷயத்தில் சேர்க்க முடியாது, காஃபிருடைய விஷயத்தில் கணக்கில் சேர்க்கப்படும். இப்போ முனாஃபிக்கினுடைய தங்குமிடம் நரகம். ஏன்னா அப்படி எப்படிமா தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறவங்க. என்ன சொல்ல போனா நம்ம தமிழ் வழக்கில் சொல்றதா இருந்தா வேடதாரிகள் அப்படின்னு சொல்லுவோம். வேடதாரிகள். இப்ப இது போன்ற குணமுடையவர்களாக ஒரு மூமினானவர்கள் இருக்கக்கூடாது. இது ஒரு மூமினுக்கு உண்டான அழகிய பண்பு கிடையாது என்பதனை இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த முனாஃபிக்குடைய நிலையை அல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொல்லுவான், நிச்சயமாக இந்த நயவஞ்சகர்கள் இருக்கிறார்களே அல்லாஹ்வை வஞ்சிக்க நினைக்கிறார்கள், அல்லாஹ்வை வஞ்சிக்க நினைக்கிறார்கள், ஆனால் அவன் அவர்களை வஞ்சித்து விடுவான். அது ஒரு புறம். அந்த முனாஃபிக்குடைய நிலை எப்படின்னா, வைதா காமோ இல ஸலாத்தி, அவர்கள் தொழுகைக்காக வந்து நின்னாங்கன்னா
காமோ குசாலா, அவங்க என்ன செய்வாங்க, சோம்பேறித்தனமா இருப்பாங்க. என்னத்த அப்படின்ற மாதிரி அப்படியே தோணும். ஒரு தொழுகையில் ஒரு ஆர்வம் இருக்காது, ஒரு ஆசை இருக்காது, அதுல ஒரு ஈடுபாடு இருக்காது. தொழுகை என்பது தானும் அல்லாஹ்வும் நேருக்கு நேராக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய, உரையாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை என்பதை உணராதவர்களாக அந்த இடத்துல தொழுகை இருப்பான். அப்படியே சோம்பேறியா நின்றுகிட்டே இருக்கும். சோம்பேறித்தனமா நின்றுகிட்டே இருப்போம். எல்லாம் சொல்றான் முனாஃபிக்குடைய நிலை எல்லாம். மேலும் இராவு நன்னாச, மக்கள் அவர்களை பார்க்கணும், எப்ப அவர் தொழிலாளி தான் பட்டியாசைகளா வருவாருப்பா அப்படின்னு சொல்றதுக்காக என்ன செய்வாங்க, தொழுகையில வந்து நிற்பாங்க. மற்றொரு வசனத்தில் என்ன சொல்லுவான், ஃபவைலுல் முஸல்லீன், அல்லாஹ் என்ன சொல்றான், தொழக்கூடியவர்களுக்கு நாசம், தொழக்கூடியவர்களுக்கு நாசமா ஷாக்காத்தா இருக்கு. தொழக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும்னா என்ன அடிப்படையில், அவர்களுக்கு கேடுதான் என்பதாக அல்லாஹ் சொல்றானே. யாரு, அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அல்லாஹ் சொல்றான் அவர்களுக்கான தொழுகையிலே அசட்டுத்தனமாக வந்து நிற்பார்கள். அவர்களுக்கான தொழுகையிலே அலட்சியமாக அசட்டுத்தனமாக வந்து நிற்பாங்க. அது மட்டுமல்ல, அல்லதீனஹும் யுராஊன், மக்கள் அவர்களை பார்க்கணும், அவர் பள்ளியாசைக்கெல்லாம் போறாரியா, தொழுதுட்டு வர்றாரு என்பதாக மக்கள் என்ன வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து நின்று தொழக்கூடிய அந்த தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அல்லாஹ் சொல்றார். இப்ப இந்த இடத்துல அந்த அசட்டுத்தனம், பிறர் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் ஒரு மனிதனுக்குள்ளால் வருகிறது என்றால் அவனுடைய கேட்டகரி என்ன, அவர் யாருடைய கேரக்டர்ல இருக்கிறாரு, யாருடைய கேரக்டருங்க, முனாஃபிக்குகளுடைய கேரக்டர் என்பதாக அல்லாஹ் சொல்றார். முனாஃபிக்குடைய கேரக்டர்ல வந்து நம்ம இருந்துட்டோம்னா நாம முஃமின் சொல்லிக்கிற முடியுமா? நான் ஒரு முஸ்லீம் என்பதாக சொல்லிக்கொள்ள முடியுமா? இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, முனாஃபிக்குகளுக்கான அடையாளம் என்ன தெரியுமா, அவங்களுக்கு ஃபஜ்ர் தொழுகை இஷா தொழுகை ரொம்ப பாரமா தெரியும். மற்ற தொழுகைக்கு மக்களுக்கு நடமாடக்கூடிய நேரம் வந்துட்டு போயிடுவாங்க. ஃபஜ்ர் தொழுகையும் இஷா தொழுகையும் அவர்களுக்கு ரொம்ப பாரமா தெரியும். அந்த நேரத்தில் அதை அலட்சியப்படுத்துவாங்க. இது அந்த முனாஃபிக்குகளுடைய தன்மையை சார்ந்தது என்பதாக அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதனால் இந்த சோம்பேறித்தனம் என்பது நயவஞ்சகத்தினுடைய அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது மார்க்கத்திற்கு புறம்பான குணங்களிலே ஒன்று, ஒரு மூமினான அடியான் இடத்திலே இருக்கக்கூடாத குணங்களில் ஒன்று என்பதாக இஸ்லாம் சொல்கிறது. இன்றைக்கு பார்த்தோம்னா ஒரு சிலர் வாழைப்பழ சோம்பேறின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாழைப்பழ சோம்பேறி அப்படின்னு சொல்லுவாங்க. அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்பதான் தெரியுது. ஒருத்தன் கடையில் தொங்குற வாழைப்பழத்தை போய் கேட்டிருக்கான், பணம் எவ்வளோங்க அப்படின்னு சொல்லி. பணம் 2 ரூபா அப்படின்னு. சரி, அதை பிச்சு கொடுங்க அப்படின்னா, நீயே பிச்சுக்கோ அப்படின்னு. இல்லை, நீங்களே பிச்சு கொடுங்க அப்படின்னு. நான் பிச்சு கொடுக்குறான்ட்டு 1 ரூபா சேர்த்துக்கிறேன். பரவாயில்ல கொடுங்க. பிச்சு கொடுத்தாச்சு. இப்போ உரிச்சு கொடுங்கன்னா, உரிச்சு கொடுத்தா 2 ரூபா கேட்பேன் அப்படின்னு. சரி பரவாயில்ல, 2 ரூபா பழத்தை 5 ரூபா உரிச்சு சாப்பிட்டு வரேன். வாழைப்பழ சோம்பேறின்னு சொல்றது சரிங்களா? இப்ப இந்த மாதிரியான சோம்பேறித்தனத்தோடும் இருக்க நிறைய மக்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த சோம்பலை தவிர்ப்பதற்காக இஸ்லாம் ஏதாவது வழிமுறைகள் சொல்லிக் கொடுக்குதா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக நிறைய வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்குது. எந்த அடிப்படையிலனா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, உங்களில் ஒருவர் உறங்கும் போது ஷைத்தான் பிடரியிலே 3 முடிச்சுகளை போடுறான். பிடரியில 3 முடிச்சுகளை போடுவான். அவர் அதிகாலையில் கண் விழித்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் 1 முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. அவர் இரண்டாவதாக அவர் தொழுகைக்காக வேண்டி ஒளி செய்தால் 2வது முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது.
அவர் தொழுது விட்டால் 3வது முடிச்சு மகிழ்ந்து விடுகிறது. அன்றைய பொழுது அவருக்கு சுறுசுறுப்பானதாக மாறிவிடுகிறது. புத்துணர்வோடு அந்த நேரத்திலே அவர் வெளியாகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த செய்தியில, இந்த ஹதீஸ்ல நாம் விளங்க வேண்டிய விஷயம், அதிகாலை ஃபஜ்ர் தொழுகைக்கு நாம் எழுந்து தொழுது விட்டால், அதிகாலை ஃபஜ்ர் தொழுகையை நாம் தொழுது விட்டால் நாம் சுறுசுறுப்பானவர்களாக இருக்கிறோம். இறைவனுடைய வழங்கக்கூடிய அந்த நன்மைகளை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதற்கு நேர் மாற்றமாக ஃபஜ்ருக்கு நம்மால் எழுந்திருக்க முடியவில்லை, தொழ முடியவில்லை என்றால் நாம் ஷைத்தானுடைய கட்டுப்பாட்டில் இருந்து சோம்பேறித்தனமாகவே இருக்கிறோம். அன்னைக்கு பொழுது பூரா ஒரு மாதிரியா மந்தமாகவே போகிற மாதிரி இருக்கு. என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க, அப்படியே இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம். பார்க்குறோமா? இது போன்ற வேலைகள் தவிர்க்கப்பட வேண்டும். அதிகாலையில் ஃபஜ்ர் தொழுதால் நமக்கு சுறுசுறுப்பு வந்துடும், நமக்கு சோம்பேறித்தனம் நம்மை விட்டு நீங்கிவிடும் என்பதாக இஸ்லாம் சொல்லுது. 2வது ஒரு வழிமுறை இருக்கு. வயிறு புடைக்க சாப்பிட்றத பழக்கமாக வச்சிருப்பாங்க ஒரு சிலர். வயிறு புடைக்க சாப்பிடக்கூடிய பழக்கம் ஒரு சிலர்கிட்ட இருக்கும். அந்த பழக்கங்கள் இருக்கக்கூடாது. அது சோம்பேறித்தனத்தை நமக்கு ஊக்குவிக்கக்கூடியதாக மாறிடும். ஏன்னா ஒரு சிலர் பார்க்க முடியல, என்ன ஒரு மாதிரியா மாசம் உட்கார்ந்துருக்கிற அப்படின்னு கேட்டோம்னா உண்ட மயக்கம் அப்படின்பார். என்ன மயக்கம்? உண்ட மயக்கம் அப்படின்பார். அதை ஒரு வித்தியாசமாக ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லுவாங்க. உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி, உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு அப்படின்றதாக சொல்லுவாங்க. அது தொண்டனுக்கும் உண்டு இல்லை, உண்ட மயக்கம் தொண்டை வரைக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி, தொண்டை வரைக்கும் சாப்பிட்டேன் அப்படின்றத சொல்றாங்க. நான் சாப்பிட்டதுனால எவ்வளோ சாப்பிட்ருக்கிறேன், தொண்டை வரைக்கும் நான் சாப்பிட்ருக்கிறதுனால எனக்கு மயக்கமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்றது தான் உண்ட மயக்கம். தொண்டை வரை உண்டு அப்படின்றத தொண்டையை தூக்கிட்டு என்ன சொல்லிட்டான், தொண்டனுக்கும் உண்டு அப்படின்னு சேர்த்துட்டாரு. நம்மளால எல்லாத்தையுமே திருப்பி போட்டு தான் பார்க்கறது. இது போன்ற வேலைகள் இருக்கு. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய வாழ்நாள் நீங்கள் வயிறு புடைக்க சாப்பிடாதீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இப்போ வயிறு புடைக்க சாப்பிட வேண்டாம். அப்ப அவருடைய உடம்பில் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிற்று 3 பகுதியாக பிரித்து அரை வயிறு சாப்பிடுவாங்க, கால் வயிறு என்ன செய்வாங்க, தண்ணீர் குடிப்பாங்க, கால் வயிறு எம்டியாக கிடக்கும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறை. இது சோம்பேறித்தனத்திலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறை என்பதாக இஸ்லாம் சொல்கிறது. அதே போல இரவில் தூங்கும்போது ரொம்ப தாமதமாக தூங்கி காலையில் ரொம்ப லேட்டாக எந்திக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சீக்கிரமாக தூங்கிட்டு காலையில் சீக்கிரமாக எந்திக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் சோம்பேறித்தனத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வழிமுறை என்று இஸ்லாம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, இந்த சோம்பேறித்தனம் என்பது ஒரு மோமினிடத்தில் இருக்கக்கூடாத குணம் என்பதை வலியுறுத்தும்படியாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்களாம். இப்படி யா அல்லாஹ், கவலை, இயலாமை, சோம்பேறித்தனம், கஞ்சத்தனம், கோழைத்தனம், மனிதனின் ஆதிக்கம் மற்றும் கடனின் சுமை, இது போன்ற நிலைகளிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வாங்களாம். அவங்க செய்த அந்த துஆவில் சோம்பேறித்தனத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்திருக்காங்க. அந்த சோம்பேறித்தனம் எனக்குள்ளால் இருக்கக்கூடாது என்பதாக நபி அவர்கள் கேட்டிருக்கிறார் என்றால் அது ஒரு மோசமான ஒரு குணநலனை சார்ந்தது என்பதை புரிந்து கொண்டு இஸ்லாம் நமக்கு இது போன்ற ஒரு மோமினான் அடியானிடத்திலே தவறான மோசமான அந்த குணங்கள் இருக்கக்கூடாது என்பதாக சொல்கிறது. அந்த குணங்கள் இருந்து விடுபட்டு இஸ்லாம் எந்த மாதிரியான குணங்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்கிறதோ அந்த குணங்கள் உடையவர்களாக நம்மை நாம் திருப்ப வேண்டும். இந்த சோம்பேறித்தனத்திற்கு நேர் எதிராக ஒன்று இருக்கிறது என்றால் அது சுறுசுறுப்பு என்பதாக சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ் அந்த சுறுசுறுப்பாக நாம் இருக்கிறோம் என்றால் அதற்குண்டான பிரதிபலன் என்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம். வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.